ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ வந்து நம்ம தக்காளி ரசம் வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 2 தக்காளி. ஒரு தக்காளி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் அரைச்சிக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு. எப்பயும் போல் கடுகு, பெருங்காயம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சிட்டு விழுது எடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் நல்லா தூக்கலாக போட்டுக்கலாம். அடுத்தது இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச இந்த விழுதை போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளி, புளித்தண்ணி, உப்பு, இந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக கழுவி, அவ்வளோதான் ஃப்ரெஷ். மல்லி கொதித்த பிறகு மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். ரசம் கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம மல்லித்தழை போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள் ரசம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிணத்துல ஊற்றி மூடி வச்சிடலாம். ரசம் வந்து அலுமினிய வானலில் வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னே ரசத்துக்குன்னே ஒரு பானை வச்சுருப்பாங்க. நான் வச்சுருந்தேன், அதெல்லாம் ஓட்டையாகிடுச்சு. இப்போ நான் சும்மா என்றைக்கே ஒரு நாள் தான் ரசம் வைக்கிறேன். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம்.